ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் போன வீடியோ ஒரு 3 பின்னல் வீடியோ போட்டிருந்தேன். அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அடுத்தது அது வந்து பேசிக்ஸு. இது வந்துட்டு நல்ல ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது ஃபெஸ்டிவல் போகணுன்னா இந்த ஹேர்ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். சரி வாங்குங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பின்னல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மேலே இருக்கிற அந்த தலையில் இருக்கிற அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த பின்னல் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். போன வீடியோலேயும் அந்த பின்னல் தான் சொல்லியிருக்கேன், இதுலேயும் பின்னல் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு அந்த முடியை ஃபுல்லாக ஒன்றா சேர்த்து கொண்டு வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேண்ட் வச்சுட்டு காது பக்கத்தில் வந்து எல்லா முடியும் சேர்த்து செக்யூர் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிவிடுங்க. ரொம்ப டைட்டாக இருக்கி அப்படியே ஒட்டி மண்டையோடு போடுவேன்னா லைட்டாக லூஸ் விட்டு கொஞ்சம் லூஸாக விட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேண்ட் போட்டதுலேருந்து மறுபடியும் எல்லா முடியும் சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் கேப்பை விட்டு மறுபடியும் ஒரு லப்பர் வச்சு போட்டுக்கோங்க. இல்லைனா குட்டியாக அந்த லப்பர் பேண்ட் ஒன்று இருக்குங்களா, லப்பர் இல்லாமல் வந்துட்டு இந்த எலாஸ்டிக்கில் இருக்கணுங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிளாக் கலரில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கலராக போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். பிளாக் இருந்தால் ஹேராக அப்படியே கண்டினியூவாக நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ஹேரை வந்துட்டு அந்த பலூன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து 2 அடி பிரித்து இருக்கிற முடியை ஃபுல்லாக மொத்தமாக சேர்த்து உள்பக்கமாக விட்டு இப்படி வெளியில் எடுத்திங்கன்னா இப்படி ஒரு மாதிரி உள்ளே முருங்கி வரும் இல்லைங்களா, அதை லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்துட்டு அப்படியே லேயராக சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், உள்ளே விட்டு இழுத்து வச்சு இப்போ லைட்டாக அப்படி இழுத்து விட்டிங்கன்னா இப்படி அழகாக வந்துடும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. முடி ஒல்லியாக இருந்தால் கூட இந்த ஹேர்ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நல்லா அடர்த்தியாக திக்காக இருக்க மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ அந்த ஒவ்வொரு பேண்ட்லேயும் வந்துட்டு நீங்கள் அப்படி குட்டி குட்டியாக அந்த ஏதாவது இந்த ஸ்டிக்கர் அந்த பால்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டி ரோஸ் அந்த மாதிரி வச்சு செக்யூர் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் இல்லை கிராண்டான ஃபங்க்ஷனுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் போட்டு போனால் அழகாக இருக்கும். அப்படி இல்லைங்களா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போட பிடிக்காதுன்னா பின்னாடி கரெக்டாக அந்த கழுத்துக்கிட்ட வந்து பேக் சைடில் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த பின்னல் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த பின்னல் நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து செகண்ட் டிப். செகண்ட் வந்துட்டு அதே சேம் தான். நான் வந்துட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடு 2 முடி எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி முடியில் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடில் வந்து பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. செக்யூர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். முடியை வந்துட்டு கரெக்டாக 2 சைடும் வந்துட்டு அந்த பேண்ட் போட்டதுலேருந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஈவனாக பிரிச்சுட்டு அந்த ஒரு பக்கம் இருக்கும் இல்லைங்களா, அந்த முடியை வந்து தனியாக செப்பரேட்டாக பின்னாடி இல்லைனா எங்கேயாவது ஒரு கேட்ச் வச்சு இல்லைனா ஒரு கொண்டை மாதிரி போட்டு தனியாக அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த முன்னாடி பக்கம் கொஞ்சம் ஒரு ஆஃப் எடுத்து வச்சுருங்களா, அதை 3ஆக பிரிக்கணும். 3ஆக பிரித்து நம்ம நார்மல் 3 கால் பின்னல் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கீழே வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் வந்துட்டு 3 கால் பின்னல் பின்னிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக நம்ம ஒரு பின்னல்ங்களா நார்மலாக அந்த மாதிரி ஒரு பின்னல் வந்துட்டு ஃபுல்லாக பின்னிட்டு கீழே ஒரு லப்பர் பேண்டோ இல்லை பேண்டோ வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த ஆஃப் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தீங்களா, அதை வந்துட்டு மறுபடியும் 3 கால் அதை பிரித்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் பின்னிடுங்க. ரொம்ப ஈஸி தாங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். ஆனால் வந்துட்டு நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் டைமில் பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் டைமில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒல்லியாக முடி இருந்தால் கூட நல்லா பார்க்க அடர்த்தியாக நல்லா நிறைய முடி இருக்க மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த ஹேர் ஸ்டைலு. அப்படியே அந்த மேல் பக்கம் வந்துட்டு கொஞ்சமாக பூ வந்துட்டு சுற்றி முடிக்குள்ள அந்த மேலே பேண்ட் போட்டாலுங்க அந்த இடத்துல முடியில் பூ சுற்றி வச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். சாரீ ஆஃப் சாரீ எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு அது அப்படியே ஒல்லியாக இருக்க மாதிரி இருந்துச்சுனாக்கா லைட்டை இப்படி இழுத்து விட்டிங்கன்னா நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி பார்வையாக அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 2 பின்னலையும் லைட்டாக வந்துட்டு பக்கம் வைக்கணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்காமல் லைட்டாக பக்கம் வச்சுட்டு இப்போ 2 பின்னலையும் சேர்த்து ஒரு கொண்டை ஊசி இல்லைன்னா ஸ்லைடு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு நான் வந்து கொண்டை ஊசி இருக்குங்களா, யூபின் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு நான் செக்யூர் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நான் வந்துட்டு 3 பின்னும் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே 2 பேண்ட் இருக்கு இல்லைங்களா, நான் அதை வந்து எடுக்க மறந்துட்டேன். அந்த 2 பேண்டையும் உருவிட்டு 2ஐயும் சேர்த்து ஒரு பேண்ட் சேர்த்து மொத்தமாக சேர்த்து போட்டிங்கன்னா அது அப்படியே தனித்தனியாக தெரியாது, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பூ வச்சுட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு 3வது டிப். 3வது இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு சேம் அதே மாதிரி கழுத்து பக்கத்தில் வந்துட்டு அந்த பேண்ட் போட்டுடுறீங்க. பேண்ட் போட்டுட்டு கொஞ்சம் கவனிங்க,
இதை வந்துட்டு 3ஆக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்துட்டு நார்மலாக பிரிச்சுட்டு சென்டரில் நிறைய முடி இருக்கிற மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்போ அந்த சென்டர் இருக்கிற முடியை தூக்கி தனியாக வச்சுட்டு இந்த பக்கம் பிரிச்சிங்க இல்லையா, அதை வந்துட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு பேண்ட் போட்டுருங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேண்ட் போட்டுட்டு இப்போது அந்த பேண்ட் போட்டதை எடுத்து தனியாக வச்சுட்டு உள்பக்கம் முடி தூக்கி போட்டுருந்தீங்களா, அதை 2ஆக பிரிச்சுட்டு இப்போது பிரித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பேண்ட் போட்டு வச்சதை எடுத்து பக்கமாக அப்படி உள்ளே விட்டுட்டு உள்ளேருந்து இருக்கிற முடியை வந்துட்டு 2 பக்கம் வெளியிலேருந்து கொண்டு வந்து ஒரு பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், 2ஆக சேர்த்து பேண்ட் போட்டிங்களா, பேண்ட் போட்ட உடனே இப்போ இந்த முடியை வந்துட்டு 2ஆக பிரிக்கணும். பாருங்கள், பேண்ட் போட்டு முடிச்சுட்டு இப்போ இதை தூக்கி போட்டுட்டு இப்போ இந்த முடியை 2ஆக பிரிச்சுட்டு இப்போ அந்த பேண்ட் போட்டு ஏற்கனவே பேண்ட் போட்டு வச்சுருந்தோம் அந்த முடிக்கு உள்ளே வந்துட்டு இது உள்ளாடி விடணும். பாருங்கள், போட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே வச்சு பேண்ட் போடணும். ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே விட்டு ஒன்று விட்டு மாற்றி பேண்ட் போட்டுட்டு கீழே வரைக்கும் செக்யூர் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பாதி தூரம் பண்ணதுக்கப்புறம் இழுக்க முடியல, அதுக்கப்புறம் முன்னாடியே மேலேயே இப்படி இழுத்து விட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணேன். உங்களுக்கு கொஞ்சம் முடி இருந்துச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இழுத்து விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரம் பெருசாக தேவையோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப அப்படியே அடர்த்தியாக நல்லா கட்டையாக இருக்க மாதிரி முடி சூப்பராக தெரியுங்க பார்க்குறதுக்கு. அந்த ஒவ்வொரு லப்பர் பேண்ட்லேயும் ஒவ்வொரு குட்டி பட்டன் ரோஸு அல்லது பிளாஸ்டிக் அந்த பூ இருக்கும் இல்லைங்களா, இல்லைன்னா அந்த பால் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது அப்படியே செக்யூர் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு இந்த ப்ரைடல் ஹேர் ஸ்டைல் அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. இது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும், கிராண்ட் லுக் தரும் இந்த ஹேர் ஸ்டைலு. பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே எவ்வளோ தூரம் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை இழுத்து விட்டுருங்க. இந்த ஹேர் ஸ்டைலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஹேர் ஸ்டைலில் உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல் இதோட முடிஞ்சது. இதுக்குள்ளே குட்டி பூ வச்சு நீங்கள் அழகாக செக்யூர் பண்ணிடுங்க, பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும். நான் ஒரு பிளாஸ்டிக் பூ வச்சுட்டு இதை வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைலை கம்ப்ளீட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக கொடுங்க. பாய், டாட்டா.